தாராளம் பேசுங்க. ஒன்றும் இல்லை, இப்போது செம்ம பசியில் இருக்கும். செம்ம பசியில் இருக்கும்போது நம்ம பிரியாணிக்காக வெயிட் பண்ணுவோமா? அந்த டைமில் கஞ்சோ கூழோ எது இருந்தாலும் குடிச்சு நம்ம வயிறு வைப்போம்ல. அந்த மாதிரி அந்த 18 லட்சம் வந்து என் குடும்பத்துக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ரொம்ப தேவையான ஒரு காசாக இருந்தது. எனக்கு ரொம்ப முக்கியமான தேவையான காசாக இருந்தது. நான் ₹1 இல்லாத உள்ளே வந்தேன். அந்த 18 லட்சத்தை பார்க்கும்போது இது எனக்கு கோடி கணக்கு போல் இருந்தது. அதனால் நான் எடுத்துட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு எனக்கு தான் தெரியும். சப்போஸ் அந்த ஒரு வாரத்தில் என்ன வேணாலும் மாறலாம். யாருக்கு மனுஷனுடைய நிலைமை வந்து இப்போ இப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி வேணால் மாறும். அந்த டைமில் எப்படி வேணால் மாறும்ன்றது ஏன்னா வெளியே நடக்கிறது எனக்கு தெரியாதுங்க. தயவு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சிருந்து இப்படி எதுனா தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை இது பண்ணியிருக்க மாட்டோம். அந்த காசை பார்க்கும்போது என் பசங்களோட படிப்பும் என் பொண்ணுடைய வாழ்க்கையும் தான் எனக்கு அந்த 18 லட்சத்தில் எவ்வளோ பண்ணலாண்ணா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எனக்கு பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணுச்சு. உண்மையிலேயே மனசார சொல்கிறேன், யார் சொல்லி நான் எடுக்கல. நல்லா 2 நாள் யோசித்து காசு இன்னும் கொஞ்சம் அதிகமாகனா நான் என்னுடைய சுய நினைவோடு நான் அதை எடுத்தேன். இதுதான் உண்மை. இதனால யாரும் காரணம் இல்லை, சத்தியமாக யாரும் காரணம். நானே அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, கேரட் அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தார். ஓகே, அது வரைக்கும் அரோரா வந்து எடுக்கலாம்.